கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி வசூல் வேட்டையாடிட்டு வருதுன்னு சொல்லலாம். இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் எந்த படமும் இந்த மாதிரியான ஒரு வசூல் வேட்டையை ரீரிலீஸில் நடத்தினதே இல்லை. தளபதிக்கே சாத்தியம்ன்ற மாதிரி தான் இந்த ரீரிலீஸுடைய வசூல் இருக்கு. 2 வாரங்களுக்கும் மேலே ஆயிடுச்சு. ஆனால் இருந்தும் இன்னமும் தியேட்டர்களில் கில்லி ரீரிலீஸ் ஓடிட்டு தான் இருக்கு. இந்த கில்லி படத்தினுடைய ரீரிலீஸுடைய வசூலும் இதுக்கு முன்னாடி 2004 ஆன வசூலும் ஒன்னா சேர்த்தா இன்னும் கொஞ்ச நாள்லயே கில்லி படம் 100 கோடி கிளப்ல சேர்ந்துடும் போல. அந்த அளவுக்கு தான் இந்த ரீரிலீஸுடைய வசூல் இருக்கு. இது வரைக்கும் கில்லி ரீரிலீஸ் எங்கெங்க எவ்வளவு வசூலாயிருக்கு, 2004 பண்ண கலெக்ஷனோட சேர்த்து கில்லி படம் 100 கோடி அடிக்குமான்றதை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க நாம கில்லி ரீரிலீஸ் எங்கெங்க எவ்வளோ வசூலாயிருக்கு, கில்லி படத்தினுடைய மொத்த வசூல் எவ்வளோன்றதை பார்த்தலாம். கில்லி படம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20ஆம் தேதி ரீரிலீஸ் பண்ணாங்க. ரீரிலீஸ் பண்ணதுலேருந்து தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா 22 கோடி வரை கில்லி படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. 2024 வந்த புது படங்கள் கூட இந்த அளவுக்கு கலெக்ட் பண்ணதில்லை. அதுக்கு அடுத்ததா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 1,35,00,000 வரை கில்லி படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா தளபதியுடைய கோட்டையான கேரளா, அங்க பாத்தீங்கன்னா கில்லி ரீரிலீஸ் 50 லட்சம் வரை கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்ததா ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம் வரையுமே கில்லி ரீரிலீஸ் பார்த்தீங்கன்னா வசூல் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியா இந்தியாவை தாண்டி ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், கனடா, யூரோப், ஆஸ்திரேலியா, ஸ்ரீலங்கா ஓவர்சீஸ்னு சொல்லி கில்லி ரீரிலீஸ் பார்த்தீங்கன்னா 6.5 கோடி வரை கலெக்ட் பண்ணியிருக்கு. ஓவராலா கில்லி படத்தினுடைய ரீரிலீஸ் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 கோடி வரை கில்லி படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. கில்லி படம் தான் தமிழ் சினிமாலேயே 50 கோடி வரை கலெக்ட் பண்ண முதல் படம். அதுக்கு அடுத்ததா அதே படம் மறுபடியும் ரீரிலீஸ் ஆகி 30 கோடி வரை கலெக்ட் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை. 2004 50 கோடி வரை கலெக்ட் பண்ணி இப்போ 30 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் அதே ஓட்டத்தோட கில்லி படம் ஓடனா 100 கோடி கிளப்ல சேர்றதுக்கான அதிகமான சான்ஸ் இருக்கு. மே 1ஆம் தேதியிலிருந்து தீனா படமும் பில்லா படமும் ரீரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதனுடைய ரீரிலீஸ் பார்த்தீங்கன்னா எந்த விதத்திலையும் கில்லி படத்தினுடைய ரீரிலீஸை பாதிக்கலை. கிட்டத்தட்ட தீனா படமும் பில்லா படமும் ரிலீஸ் ஆன அன்னைக்கு கூட கில்லி படம் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கும் மேலே தான் கலெக்ட் பண்ணியிருந்துச்சு. 2 படமும் சேர்ந்தா கூட அந்த ஒரு கலெக்ஷன் வரலை. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் கில்லி 100 கோடி அடிக்கும்ன்றதை நாம் எதிர்பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆனால் அந்த 50 கோடியை சேர்த்து 100 கோடி அடிக்கும்ன்றதை எதிர்பார்க்கலாம். நீங்கள் கில்லி படம் 100 கோடி அடிக்குமான்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சினிமா கலெக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம்.